ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேர்தல் பத்திர முறைகேடுகள் குறித்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை குடியரசுத் தலைவர் மூலம் நிறுத்தி வைக்கிறதுக்கு பாஜக அரசு முயல்வது வெட்கக்கேடானது அப்படின்னு சீமான் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேர்தல் பத்திரங்கள் குறித்த தகவல்களை பொது வெளியில் வெளியிட வேண்டும் அப்படின்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை குடியரசுத் தலைவர் மூலம் நிறுத்தி வைக்க இந்திய ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசு முயல்வது வன்மையான கண்டனத்துக்குரியது. வெளிநாட்டு வங்கிகளில் குவிக்கப்பட்ட கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி ஆட்சி அதிகாரத்தை அடைஞ்ச பிரதமர் மோடி சொந்த நாட்டோட அரசு வங்கியில் முறைகேடாக செலுத்தப்பட்டுள்ள பல்லாயிரம் கோடிகள் குறித்த தகவல்களை வழங்க மறுப்பது அப்படின்றது வெட்கக்கடான விஷயம். அரசியல் கட்சிகளுக்கு நிதி அளிப்பதை முறைப்படுத்துவதற்கான திட்டம் அப்படின்னு சொல்லி தேர்தல் பத்திரங்கள் திட்டத்தை பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு கடந்த 1/2/2017 அன்னைக்கு அறிவித்தது. மாநிலங்களவையில் போதிய பெரும்பான்மை இல்லாத போதும் நிதி சட்ட வரைவு அப்படின்ற பெயரில் நிதிநிலை அறிக்கையோடு இணைத்து குறுக்கோளில் அந்த திட்டத்தை வாக்கெடுப்பு இல்லாமல் நிறைவேற்றியிருக்கு பாஜக அரசு. ஆனால் தேர்தல் பத்திரங்கள் திட்டம் தொடங்கப்பட்ட உடனேயே அது கருப்பு பண புழக்கத்தை அதிகரிக்கவே பயன்படும் அப்படின்னு இந்திய ரிசர்வ் பேங்க் எச்சரித்தது. அது மட்டும் இல்லாமல் 2019 வருஷம் உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் தேர்தல் பத்திரங்கள் அரசியல் கட்சிகளுக்கு வழங்கும் நன்கொடைகளோட வெளிப்படைத்தன்மையை முடிவுக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இனி இந்திய அரசியலை வெளிநாட்டு பெருநிறுவனங்கள் தீர்மானிக்க இந்த திட்டம் வழிவகுக்கும் அப்படின்ற அச்சத்தையும் தெரிவிச்சிருந்தது. மேலும் இந்தியாவில் துணை நிறுவனங்களை கொண்ட வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் இந்திய அரசியல் கட்சிக்கு நிதியளிக்கிறதுக்கு அனுமதிக்கும் வகையில் FCRA சட்டம் பாஜக அரசால் திருத்தப்பட்டதுக்கு அப்புறமா நன்கொடை அளிக்கிறதுக்காகவே புதிய போலி நிறுவனங்களை தொடங்குகிற அளவுக்கு தேர்தல் பத்திர முறைகேடுகள்லாம் உச்சத்தை அடைஞ்சிருக்குது. ஆனால் அதெல்லாம் பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் மோடி அரசு நடைமுறைப்படுத்திய தேர்தல் பத்திரம் திட்டம் மூலமாக கடந்த 6 வருஷத்தில் அரசியல் கட்சிகள் 16,500 கோடி ரூபாய் அளவுக்கு ரகசிய நன்கொடைகளை பெற்றிருக்கு. 1000 முதல் 1 கோடி வரை விற்பனை செய்யப்பட்ட தேர்தல் பத்திரங்கள் மூலமாக 50 விழுக்காட்டுக்கும் மேலே ஏறத்தாழ 7,000 கோடிக்கு மேலே பாஜக மட்டுமே நிதியாக பெற்றிருக்குது. 1,100 கோடிக்கும் மேல் நிதியை பெற்று காங்கிரஸ் கட்சி 2ஆம் இடத்துல இருக்குது. தமிழ்நாட்டை ஆளும் திமுக 600 கோடிக்கு மேலே மறைமுகமாக நிதியை வாங்கியிருக்காங்க. இந்த மாபெரும் ஊழல் குறித்து ADR, அதாவது அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரீஃபார்ம்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு, இந்த அமைப்பு தொடர்ந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தேர்தல் பத்திரங்கள் சட்ட விரோதமானது அப்படின்ற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கடந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி வழங்கினது மட்டும் இல்லாமல் 2019 வருஷத்திலிருந்து SBI பேங்க் பெற்ற தேர்தல் பத்திரங்கள் குறித்த தகவல்களை 2024 மார்ச் 6ஆம் தேதிக்குள்ளே தேர்தல் ஆணையத்துக்கு அளிக்க வேண்டும் அப்படின்னு அந்த தகவல்களை மார்ச் 13ஆம் தேதிக்குள்ளே தேர்தல் ஆணையம் தன் இணையதளத்தில் வெளியிட வேண்டும் அப்படின்னும் உத்தரவிட்டிருந்தாங்க. ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் பத்திரங்கள் குறித்த தகவல்களை வெளியிட்டால் பாஜகவோட இமாலய ஊழல் வெளிச்சத்துக்கு வந்துடும் அப்படின்ற பயத்தில் 4 மாதம் அவகாசம் கேட்ட SBI வங்கியை கண்டித்த உச்சநீதிமன்றம் சிறிதளவாவது நேர்மையாக நடந்துக்குங்க அப்படின்னு எச்சரித்தது. மேலும் தேர்தல் இணை ஆணையர் அருண் கோயல் தனது பதவியை துறந்ததும் அவசரமாக குடியுரிமை திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தியதும் தேர்தல் பத்திர முறைகேடுகளை மக்களிடமிருந்து மூடி மறைக்கும் பாஜக அரசோட முயற்சி தானோ அப்படின்ற பயத்தையும் எழுப்புது. இப்போது மேலும் ஒரு படியாக தேர்தல் பத்திரங்கள் குறித்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை நிறுத்தி வைக்க உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தோட தலைவர் ஆதிஷ் அகர்வால் மூலமாக குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதவும் வச்சிருக்குது பாஜக அரசு. தேர்தல் பத்திரங்கள் குறித்த தகவல்களை வெளியிட்டால் பன்னாட்டு நிறுவனங்களோட சுதந்திரம் பாதிக்கப்படும், பன்னாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் தொழில் தொடங்குவது தடைப்படும் அப்படின்லாம் காரணம் சொல்கிறது பாஜக அரசு சொந்த நாட்டு மக்களுக்கானதா இல்லை வெளிநாட்டு பெரும் முதலாளிக்கானதா அப்படின்ற கேள்வி கூட எழுப்பிட்டு இருக்கு. நாட்டில் வாழ்கிற பாமர மக்களோட நல்வாழ்வினை விடவும் நன்கொடை தந்து நாட்டோட வளங்களை கொள்ளையடிக்க வர பன்னாட்டு நிறுவனங்களோட நலனை பாதுகாக்கிறது தான் பாஜக அரசுக்கு முக்கியமானது அப்படின்றதும் தெளிவாக இருக்குது. ஊழலுக்கு அப்பாற்பட்ட புனித கட்சி தாங்கள் அப்படின்னு சொல்லி மார்த்தட்டிக்கிற பாஜக எந்தவித ஊழல் முறைகேட்டிலும் ஈடுபடவில்லை அப்படின்னா தேர்தல் பத்திரங்கள் குறித்த தகவல்களை பொதுவில் வைக்கிறதுல என்ன ஒரு தயக்கம் இருக்க முடியும்? தேர்தலுக்கு முன்னாடி அது வெளிவந்துடக்கூடாது அப்படின்னு பாஜக அரசு ஏன் தடுக்குது? தேசபக்தி சுதேசி அப்படின்லாம் பாடம் எடுக்கிற பாஜக பன்னாட்டு நிறுவனங்களிடமிருந்து முறைகேடாக நிதியை பெறுவதற்கு வெட்கமாக இல்லையா? அந்நிய நாட்டு முதலாளிகள் இந்திய அரசியலுக்குள்ள ஆதிக்கம் செலுத்துவதை ஆதரிக்கிறது தான் பாஜகவோட தேசபக்தியா? தேர்தலில் அரசியல் கட்சிகள் பெற்ற பல கோடிக்கணக்கான வாக்குகளை சில மணி நேரங்களில் எண்ணி முடித்து தேர்தல் முடிவை அறிவிக்கிற அளவுக்கு அறிவியல் வளர்ச்சி அடைஞ்சிருக்க இந்த நாட்டில் அரசியல் கட்சிகள் பெற்ற தேர்தல் நன்கொடைகளை கணக்கிட பல மாதங்கள் ஆகும் அப்படின்றது சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது கேட்குறதுக்கு.
பொது தேர்தலில் குறைந்தபட்சம் 8 விழுக்காடு வாக்குகள் பெற்றால்தான் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாகி நிரந்தர சின்னத்தை பெற முடியும் அப்படின்ற ஒரு நிலைமையில் 1 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருந்தாலே தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பல்லாயிரம் கோடிகளை நன்கொடையாக பெற முடியும் அப்படின்றது அயோக்கியத்தனம் இல்லையா? தேர்தல் பத்திரங்கள்லாம் நாட்டு மக்களோட பார்வைக்கு வைக்கப்பட்டால் அரசியல் கட்சிகளுக்கு கோடிக்கணக்கான ரூபாய்களை நிதியாக அளித்த பன்னாட்டு பெருநிறுவனங்கள்லாம் என்னென்ன நிறுவனங்கள்? ஆளும் கட்சிக்கு நிதி அளித்ததோட கைமாறா அரசு திட்டங்களுக்கான ஒப்பந்தங்கள் பெற்ற நிறுவனங்கள் எது? வரி சலுகைகள் பெற்ற நிறுவனங்கள் எது? பல்லாயிரம் கோடிகள் கடன் தள்ளுபடி பெற்ற நிறுவனங்கள் எது? நன்கொடை வழங்கிய பிறகு வழக்கிலிருந்து விடுபட்ட நிறுவனங்கள் எது? கடனை செலுத்தாமல் வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்ற முதலாளிகள் யார்? ஊழல் விசாரணைகள்லேருந்து தப்புனவங்க யார் யார் அப்படின்ற தகவல்கள் எல்லாமே வெளியே வரும். அது மூலமாக தான் பாஜக செஞ்சிருக்க இமாலய ஊழல் வெளிச்சத்துக்கு வந்துடும் அப்படின்ற பயம் காரணமாக அதை வெளியிடாமல் தடுக்கிறதுக்காக மோடி தலைமையிலான பாஜக அரசு செயல்பட்டுருக்கு. அதனால் தேர்தல் பத்திரம் திட்டம் மூலமாக மறைமுக நன்கொடை அப்படின்ற பெயரில் பன்னாட்டு பெரு நிறுவனங்களிடமிருந்து பல்லாயிரம் கோடிகள் முறைகேடாக பெற்றுள்ள மிகப்பெரிய ஊழலை வெளிக்கொண்டு வருவதில் நாட்டு மக்களோட இறுதி நம்பிக்கையாக உள்ள உச்சநீதிமன்றம் தன்னோட உறுதியான நடவடிக்கைகளை தொடர வேண்டும் அப்படின்னும் அதனை தடுத்து நிறுத்த குடியரசுத் தலைவரோட அதிகாரத்தை தவறாக பயன்படுத்த முயலும் நடவடிக்கைகளை பாஜக அரசு கைவிட வேண்டும் அப்படின்னும் நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துறேன் அப்படின்னு சீமான் சொல்லியிருந்தார். ஓகே மக்களே, இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இதே மாதிரி சீமானை பற்றின நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.